இந்த மாவட்டத்தில் எதை செய்தார்கள்? இந்த வீடியோல பார்த்தீர்கள், விவசாய மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை. இந்த பகுதியிலே வாழ்கின்ற விவசாய மக்களுக்கு விவசாயம் ஒரு ஏற்பாட்டை செய்வோம் என்று சொன்னார்கள், எதையும் செய்யவில்லை. வாழைக்கு ஆதரவு விலை அதிகமாக பெற்றுத் தருவோம் என்று சொன்னார்கள். கரும்பு விவசாயிகள் இன்றைக்கு அல்லல் படுகிறார்கள். மாவட்டந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள், இதுவரை செய்யவில்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. இதே பகுதியில் விவசாயிகளுக்கு எதிராக 3174 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு சிப்காட் எடுப்பதற்காக இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் இன்னைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மணல் கொள்ளை ஒரு பக்கம், இன்றைக்கு கனிம வளங்கள் கொள்ளை ஒரு பக்கம், எல்லா கொள்ளைகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசில் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக எல்லா ஏற்பாட்டையும் செய்து வரும் என்று சொன்னார்கள். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வெள்ளம் எடுப்பதற்கு உதவி செய்வோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. நீராவாணம் அமைத்து ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னார்கள். அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார்கள், அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதை ஏற்பாடு செய்து தந்திருப்பார்கள். பட்டியலின மக்கள் இன்றைக்கு படுகின்ற பாடு இன்றைக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் தருவோம் என்று சொன்னார்கள். பள்ளிக்கூடங்களே தருவோம் என்று சொல்லிவிட்டு இதுவரையிலும் செய்யவில்லை.